அவங்க வீடியோ போட்டு பாக்குறாங்க, பாத்தீங்களா பாத்தீங்களா சேர் எல்லாம் உடையவே இல்ல, பாத்தீங்களா பாத்தீங்களா கிரீஸ் எல்லாம் தடவவே இல்லைன்னு சொல்லிட்டு கீன்னு வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த அக்காவை பார்த்து கேக்குறேன், சரி பதட்டப்படாதீங்க, உண்மைதான் சேர் எல்லாம் ஒண்ணும் ஆகல, நல்லாதான் இருக்கு. யாராவது வந்து உட்காரணும், அதுல ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தாதான் அது கொஞ்சம் நாஞ்சமாச்சு அசைவாச்சு செய்யும். புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி வச்ச சேர் எல்லாமே அப்படியே இருக்கு. கூட்டம் வந்தாதானங்க அந்த சேர் களையறதோ உடையறதோ எதனா ஒண்ணு நடக்கும். கூட்டமே வராம எப்படிங்க அதெல்லாம் உடையும்? அதுக்குள்ள இந்த அக்கா வந்து கண்ணியமுள்ள ஒழுக்கமுள்ள உங்க ஒழுக்கத்தை தான் நாங்க பார்த்தோமே. அதாவது எப்படி அந்த வாழை மரத்தோட சண்டை போறதுதான் உங்களோட ஒழுக்கம். அதுவும் வந்து அந்த ரெட் கார்ட் போட்டு வச்சிருக்காங்கல்ல நடந்து வர வழி, அந்த இடத்துல ஒண்ணு கடிக்கிறது தான் வழக்கம். அதுல ஒருத்தன் கிரீஸ்ல தடவிட்டு வந்து அரட்டோசரோட நின்று டிவி முன்னாடி வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கான். அதுதான் உங்க ஒழுக்கம். என்ன ஒழுக்கத்தை நீங்க நிரூபிக்கிறீங்க அந்த முப்பெரும் விழால? நீங்க பாத்தீங்களா பாத்தீங்களா சேர் வடையில பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களான்னு காமெடி பண்ணி வாய அப்படி பாக்குற இப்படி பாக்குற சொல்லி நீங்க மோஸ்ட் ட்ரோலடு கண்டென்ட்டா அந்த வீடியோ மாறி இருக்கு. சோ சமூக ஊடகங்கள்ல தேவையா உங்களுக்கு இதெல்லாம்? இன்ஃபுளுசர்ஸ்க்கு ஒரு ஆளுக்கு 10,000 50 பேரை பேச வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி பேச வச்சிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 10,000னா 50 பேருக்கு எவ்வளவு ஆகும் கணக்கு போட்டு பாருங்க. மாநாடு நடத்துறான்னு எவ்வளவு கோடிகளை செலவு பண்ணிருக்காங்க தெரியுமா இவங்க? இப்படி மக்கள் வரி பணத்தையும் நம்மளோட பணத்தையும் இப்படி நாசம் பண்ணி தமிழ்நாட்டை வந்து ஓட்ட போட்டு பெரிய ஓட்டையை போட்டு வச்சிட்டாங்க. இப்ப இவங்க மாநாடு பிளாப், ரோட் ஷோ பிளாப், கொள்கை